கிருபா, இந்தா பால் குடி. வேண்டாம். ஏன் வெறும் பால் பிடிக்காதா? சரி, இதுல பூஸ்டோ பொன்விட்டாவோ போட்டு கலந்து கொடுக்க வேண்டாம். ஏமா வேண்டாம்? எதுக்கு? இது பார், நல்லா இருக்கும், குடி. ஏன் வேண்டாங்கற? என்னாச்சு உனக்கு? மூஞ்சிய தொங்க போட்டுட்டு இருக்க. இது வேணாம் அது வேணான்னு சொல்ற. என்னாச்சு? என்ன அப்பா கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? அப்பா ஞாபகம் வந்துருச்சா? நேத்து என்னமோ உங்க அப்பா கூப்பிட்டப்போ நான் ஆண்டி கூடவே இருந்துடுறேன்னு அடம் பிடிச்ச. இப்ப என்னாச்சு? ஆண்டி, எங்க அப்பாவை விட்டு ஒரு நாள் கூட இருந்தது இல்ல தெரியுமா? ஓ, அதனால அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ற. நீ மட்டும் இல்ல, உங்க அப்பா கூட உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பாரு, எனக்கு தெரியும். அதனால தான் காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டேன். உன்னை கூட்டிட்டு போறதுக்கு அப்பா ஆன் தி வே வந்துகிட்டே இருக்காரு. நிஜமாவா? நிஜமா சொல்றேன். ஆண்டி, நிஜமா தானே சொல்றீங்க? நிஜமா தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அதுக்கு போய் சொல்வேன். இப்ப கொடுங்க பாரு. இந்தா. சக்கரை கரெக்டா இருக்கா? ஆண்டி, ஒரு ஐடியா. என்ன? நீங்களே பேசாம என் கூட எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களா? ஏய், என்ன இது? நான் உன்னோட வந்துட்டேன்னா எங்க அம்மாவை யார் பாத்துக்கிறது? உங்க அம்மாவையும் சேர்த்து தான் சொல்றேன். ஓ, சரியா போச்சு. சரி, எங்க அம்மா வந்துட்டா அப்புறம் இந்த வீடை யார் பாத்துக்கிறது? பாவம் இல்ல வீடு. நான் வேற டியூட்டிக்கு போயிடணும். அப்புறம் ரொம்ப கஷ்டமா. ஒண்ணு பண்ணலாம். நீ ஒவ்வொரு வீக்கெண்டும் இங்க வந்துரு. அப்புறம் நம்ம ஜாலியா எங்கேயாவது போலாம், இல்ல இங்கேயே இருக்கலாம், விளையாடலாம். எப்படி ஐடியா? இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ரிலாக்ஸ். செல்லம், யாரையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ ரொம்ப சமத்தா இருந்தா. ஒரு நாள் தானே இருந்தா, அதுக்குள்ள நல்ல முடிவுல எடுத்துறாதீங்க. என் இமேஜ் நீங்க ரொம்ப டேமேஜ் ஆக்குறீங்க. சாரி. குழந்தைக்கு உங்க மேல ரொம்ப பிரியம் போல இருக்கு. காலையில இருந்து அவ முகமே சரியில்லாம இருந்தது. இதே பெரிய விஷயங்க. என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்தது இல்ல. சரிம்மா, எல்லாருக்கும் டாட்டா சொல்லு. பை. என்ன தம்பி, இருங்க சாப்பிட்டுட்டு போலாம். நீ போய் பால் குடிச்சிட்டு வா. இல்லங்க, இன்னொரு நாள் வரேன். நாளைக்கு ஆபீஸ்ல டியூட்டி ஜாயின் பண்ணனும். அதுக்கான வேலையெல்லாம் இருக்கு. பை சொல்லுடா. பை. ஆல் தி பெஸ்ட் ஈஸ்வர். Thank you ரேகா. வாங்க போலாம். அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல பாலை கூட குடிக்காம போறா. பை செல்லம். பை. ஹாய். ரேகா ஆண்டி வரலையே பாட்டி? ரேகா ஆண்டி ஆபீஸ் போயிருக்காங்க. சரி, வாங்க. வா. தாத்தா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நீங்களா? வாங்கம்மா, வாங்க, உட்காருங்க. ரேகா எப்படி இருக்கிறா? நல்லா இருக்காயா? மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த வாண்டு தான் எப்பவுமே ரேகா ஆண்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்படியா? கிருபா, நீ போய் விளையாடு போ. சரி தாத்தா. போட. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் உங்களை இங்க வர சொன்னேன். என்னங்கய்யா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பொண்ணு ரேகா நல்ல உத்தியோகத்துல இருக்கிறா. பார்க்க லட்சணமாவும் இருக்கிறா. கல்யாண வயசும் தாண்டிக்கிட்டு இருக்கு. ஏன் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணாம இருக்கிறீங்க? புரியுதுமா? இந்த காலத்துல போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு பெண் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. ரேகா ஒரு பொண்ணு, அதானே உங்க பிரச்சனை? ஆமா. நீங்க ஒன்னும் நினைச்சுக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன். ரேகாவை என் வீட்டு மருமகளாக்கிக்க ஆசைப்படுறேன்.
என்னம்மா யோசிக்கிறீங்க? கடவுளோட விருப்பம் அதுவா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா. அப்பாடா, எனக்கும் இப்போதாம்மா நிம்மதியா இருக்கு. ஈஸ்வர சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ரேகா கிட்ட நீங்க தான் பேசி ஒரு நல்ல முடிவு சொல்லணும். பாவம், இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டுமே. சரிங்கய்யா, அப்ப நான் கிளம்புறேன். குழந்தை சாப்பிட்டாளா? சாப்பிட்டப்பா. அவளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கு தான் அவளுக்கு இன்னொரு அம்மா வேணுங்கிறது. அப்பா, எதுக்கு முடிச்சு போடுறீங்க? உண்மையை தான்ப்பா சொல்றேன். அப்பா, சாப்பிட்டீங்கன்னா கை கழுவுங்க. பார்வதி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ரேகாவோட அம்மாவை தான் சொல்றேன். என்ன விஷயமா? இத்தனை வயசாகியும் ரேகாவுக்கு கல்யாணம் நடக்கலையேங்கிற கவலை அவங்களுக்கு, என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியலையேங்கிற கவலை எனக்கு. அப்பா, என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்கப்பா. உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். ஏன்பா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சாப்பிட்ற தட்டுல கை கழுவிட்டு வந்துட்டேன். அப்பா, உங்களை யார் அப்படி கேட்க சொன்னது? உன்னுடைய நன்மைக்கு தான்ப்பா கேட்டேன். நான் கேட்டேனா? எனக்கு 2ஆம் தார கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேனா? நீ கேட்கலன்னா நான் அப்படியே விட்டுற முடியுமா? உன் மேல எனக்கு அக்கறை இருக்காதா? அப்பா, அவங்க அம்மாவும் ரேகாவும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. நீ தான் தேவையில்லாம அப்படி நினைச்சுக்குவாங்களோ இப்படி நினைச்சுக்குவாங்களோன்னு வேதனைப்படுற. இதுல கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் கேட்டப்போ அந்த அம்மாவே ஒன்றும் கோவப்படலை. ஆமாப்பா, கோவப்படலை. அப்புறம் நீ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், என்னதான் நீ நானும் மாஞ்சு கிருப்பாவை கவனிச்சுக்கிட்டாலும் ஒரு தாய் கவனிக்கிற மாதிரி ஆகுமா? எனக்கு என்னமோ ரேகா உனக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணாத்தான் தெரியுது. படிப்பு, பதவி, குணம், நேர்மையா இருக்கணுங்கிற தன்மை, இப்படி எல்லாத்திலையும் நீங்க 2 பேரும் சமமா இருக்கீங்க. இதுக்கெல்லாம் மேல கிருப்பாவுக்கு ரேகாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. பார்வதி அம்மா என்கிட்ட பேசினதை வச்சு பார்த்தா அவங்களுக்கும் இதுல சம்மதம் இருக்கும் போலதான் தோணுது. என்னதான் இருந்தாலும் அது தப்புப்பா. நான் ரேகாவை காப்பாத்தினதுனால பிரதிபலனா 2ஆம் தரமா கேட்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? அந்த அம்மா அப்படியெல்லாம் நினைக்கல. அவங்க அம்மாவை விடுங்கப்பா. இதுல சம்பந்தப்பட்டவங்க ரேகா. அவங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டா? வாங்க, உள்ள வாங்க. ரேகா உள்ள இருக்கா, நீங்க வந்து உட்காருங்க. ரேகா, ரேகா.
ஈஸ்வர், என்ன ஈஸ்வர் வெளியில நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உள்ள உட்காந்து பேசலாமே, வாங்க. இல்ல, அது தனியா தான் பேசணும். என்ன? நேத்து எங்க அப்பா உங்க அம்மாவை பார்த்து பேசியிருக்காங்க. என்ன விஷயமா? எனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி. நல்ல விஷயம் தானே. இல்ல, குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்ல விஷயம் தானே. ஏன், நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னது உங்களை. நேத்துக்கு எங்க அப்பா என்கிட்ட சொன்னபோது கூட உங்களுக்கு எப்படி ஷாக் ஆச்சோ அதே மாதிரிதான் எனக்கும் அதிர்ச்சியா இருந்தது. இதுக்கு உங்க அம்மா கூட சம்மதிச்சிருக்காங்க. பெத்தவங்க ஏதோ நம்ம மேல இருக்கிற அக்கறையினால அப்படி நினைச்சிருக்கலாம், பேசிருக்கலாம். ஆனா நீங்க என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. அதனாலதான் நானே நேர பார்த்து உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐ ஆம் வெரி சாரி. சாரி. அம்மா. வந்துட்டேன். என்னம்மா, நீ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன்னு பார்த்தா. இருங்கம்மா. இரு, காஃபி கொடுத்து. இருங்கம்மா. என்ன? நேத்து ஈஸ்வரோட அப்பாவை பார்த்து பேசுனீங்களா? சொல்லுங்கம்மா. நேத்து அவரோட அப்பாவை பார்த்து பேசுனீங்களான்னு கேட்டேன். ஆமா. இவன் என்ன பேசுறதுன்னு விவசாயே கிடையாதா? அவர் தாம்மா முதல்ல ஆரம்பிச்சாரு. அவர் ஆரம்பிச்சாருன்னா அவர் ஆரம்பிச்சுக்கிட்டும். நீங்க ஏமா பேசுறீங்க? ஏன் மனசுக்குள்ள என்ன விருப்பம் இருக்கு? நான் அதுக்கு சம்மதிப்பேனா இல்லையான்னு அதெல்லாம் நினைக்க மாட்டீங்களா? நான் ஒத்துப்பேன், நீங்க எப்படி நினைக்கலாம்? ரேகா, இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் நம்ம செய்யறோம். என்னம்மா நல்லது? நல்லது கெட்டது நான் முடிவு பண்ணுமா? பலம் உடைத்திடும் பகை வர